இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இமீடியட் annuity பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு ரிலையபிளான ரிட்டையர்மெண்ட் பார்ட்னரா இருக்குமா இல்ல இதுவும் ஒரு ஜஸ்ட் ஓவர் ஹைப்டு ப்ராமிஸ் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்டா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க் சேவிங்ஸ் ஜெனரல் annuity பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீட் ரெகுலர் இன்கம் த்ரூ அவுட் த ரிட்டையர்மெண்ட் இயர் கிடைக்குது. அண்ட் ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்பவுஸ்க்குமே கண்டினியூட் annuity பேமெண்ட்ஸ் போகிற மாதிரி என்ஷோர் பண்ணிக்கலாம் ஈவன் இன் யுவர் ஆப்சன்ஸ். அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆப்ஷன் மூலியமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை உங்கள் நாமினி ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகுது. அண்ட் இந்த பிளானில் annuity சர்டைன் ஃபார் அ பீரியட் அண்ட் லைஃப் தேர் ஆஃப்டர் அப்படின்னு ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் annuity ஒரு ஃபிக்ஸட் டேர்ம்க்கு நம்ம பே பண்ணும்போது இது கண்டினியூஸ் ஃபார் லைஃப் இஃப் த annuitant survives the period. ஸோ இதில் பிளான்மே பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்குமே அவைலபிளாக இருக்குது, இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் டிஃபர்ட் annuity பாலிசி ஹோல்டர்ஸ், மெம்பர்ஸ், பெனிஃபிஷியரிஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் 0 to 99 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் மற்றபடி annuity ஆப்ஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற annuity ஆப்ஷன் பொறுத்து பெனிஃபிட்ஸ்மே டிஃபர் ஆகும். அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் டைம் ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணும்போது யூ என்ஜாய் அ லைஃப் டைம் ஆஃப் ஹேசல் ஃப்ரீ annuity இன்கம். அண்ட் இதில் ரேஞ்ச் ஆஃப் annuity ஆப்ஷன்ஸ் உங்களுடைய நீட்ஸ் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட annuity payouts ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ உங்களோட எஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸை ரெடியூஸ் பண்ணிடுது. அந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் ஆப்ஷனே கிடையாதுன்றதுனால இன்ஃப்ளேஷனை கீப் அப் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஒவ்வொரு டைம் பேஸ் வச்சுக்க டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா சரண்டரும் பண்ண முடியாது எக்ஸப்ட் அண்டர் த லைஃப் annuity வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சரண்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாலிசியை பற்றின சில ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி IRR அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 70-year-old மேல் இதில் 10 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த லைஃப் annuity வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் ஆப்ஷன். ஸோ ஆனுவல் annuity அவர் ரிசீவ் பண்றது பார்த்தீங்கன்னா 41,610 rupees. அப்போ பர்ச்சேஸ் பிரைஸ் அவரோட டெத்தில் பாலிசி ஹோல்டரோட நாமினிக்கு ரிசீவ் பண்ணிடுவாங்க, அதாவது ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 years அஸ்யூம் பண்ணா கூட இதோட இந்த கேஷ் ஃப்ளோக்கு IRR பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3.95% தான் வருது அஸ் பர் த பாலிசிஸ் மெச்சூரிட்டி கால்குலேட்டர். ஸோ இந்த annuity என்னதான் ஒரு ஃபார் லைஃப் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு என்ஷோர் பண்ணாலுமே இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட கம்மியாக இருக்கு. ஆனால் annuity அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இனிஷியலி இன்கம் அடிக்குவேட்டாக இருந்தாலும் ஓவர் டைம் அதோட பர்ச்சேசிங் பவரே டிமினிஷ் ஆகுது. அண்ட் உங்கள் கார்பஸை ஆக்சஸ் பண்ணுற அந்த இன்எபிலிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இன் சம்மரி இதோட மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ், நோ இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் அண்ட் லாக்ட் இன் கேபிட்டல் இதோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு இது ஒரு லெஸ் அட்ராக்டிவ் ஆப்ஷன் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருந்து ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம வந்து வேறொரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இது கம்பேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.20% per annum கொடுக்குறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் பேக் குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இது நீங்கள் ஒரு ரிட்டையரியா சேஃப்டி அண்ட் ரெகுலர் இன்கம் தேடுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஐடியலாக இருக்கும். இதே பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது FDs எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 7 to 8% per annum இருக்கு. அப்போ அடிஷ்னலாக 0.25% வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. இல்லை ஃப்ளெக்சிபிள் டென்யூர்ஸ் அண்ட் ரெகுலர் இல்லைனா கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னொன்று வந்து RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட். இதில் இருந்து எவ்ரி 6 months இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரீசெட் பண்ணுவாங்க கரண்ட் மார்க்கெட் ரேட் பொறுத்து. ஸோ அந்த மார்க்கெட் ரேட் லிங்க் ரிஸ்க் இதில் லைட்டாக இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 8.05%
per annum. So 7 years tenure, liquidity வந்து உங்களுக்கு premature withdrawal allow பண்றாங்க senior citizensக்கு, but penalty ஓட. So இந்த மாதிரியான fixed income instrumentsல பாத்தீங்கன்னா உங்களுக்கு locked in returns இருக்கு. அதே நேரத்துல மத்த annuity rate விட generally higher returns இருக்கு. So என்னதான் வந்து இதுல regular income offer பண்ணாலும் ஒரு drawback அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா inflation adjusted இதுலயுமே கிடையாது. அங்கதான் நம்ம equity allocate பண்றோம். So உங்க income inflationோட grow ஆகணும்னா நீங்க equity and debt combine பண்றது is more effective rather than relying solely on annuity. இப்போ எப்படி asset allocate பண்ண போறோம்னா இப்போ அந்த 10 lakhs அந்த பாலிசில இன்வெஸ்ட் பண்றது பதிலா அதோட 60% அதாவது 6 lakhs நீங்க லாங் டர்ம் growthக்கு ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் ரிமைனிங் அந்த 4 lakhs 40% டெப்ட்ல ரெகுலர் இன்கம்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஈக்விட்டில ஒரு 12% per annum எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ்னா டெப்ட்ல 6% per annum. ஸோ இந்த மாதிரி சிமிலரா ஒரு இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியோட ஆன்விட்டிக்கு நம்ம வந்து அசியூம் பண்ணி 41,610 rupees annually withdrawal வச்சுக்கலாம். இந்த withdrawal amount every 5 years 6% இன்க்ரீஸ் பண்றோம் to account for inflation. அப்ப every 5 years debt portion நம்ம எப்படி replenish பண்றோம்னா ஈக்விட்டில இருந்து gains redeem பண்ணி அப்ப at age of 85 உங்க கார்பஸ் பாத்தீங்கன்னா 20 lakhs வரைக்கும் grow ஆகிருக்கும், double the initial 10 lakhs. And இந்த மாதிரி diversified portfolio with a rebalancing strategy ஓட ஒரு அட்வான்டேஜே பாத்தீங்கன்னா உங்களுக்கு inflation adjusted withdrawal கிடைக்குது. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. அண்ட் லிக்விடிட்டி உங்கள் கார்பஸை நீங்கள் எப்போவுமே ஆக்சஸ் பண்ணலாம் எனி டைம் ஃபார் எமர்ஜென்சிஸ் ஆர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் லெகசி ஃபுல் கார்பஸ்மே நாமினிக்கு பாஸ் டவுன் பண்ணலாம் அன்லைக் ரிஜிட் ஆன்விட்டி கான்ட்ராக்ட்ஸ். ஸோ ரிட்டையரீஸ்க்கு பெட்டர் ரிட்டர்ன் சீக் பண்ணுறீங்க, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் வேணும், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னா இந்த மாதிரி ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இருக்கிற பேலன்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி ரிட்டர்ன்ஸோட அவுட் பர்ஃபார்மே பண்ணுது. அப்போ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இமீடியட் ஆன்விட்டி பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசியை நீங்க சிங்கிள் பிரீமியம் கொடுத்தே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஃபார் லைஃப் வந்து ஆன்விட்டி பேமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருது. இது என்ஷூர் பண்றாங்க. பட் இந்த கேரண்டீட் இன்கம் ஃபீச்சர் ஆஃபன் ஒரு ப்ரொமோஷனல் ஹூக்கா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஓவர்லுக் பண்ற விஷயம் என்னன்னா இதோட ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சச் அ கமிட்மெண்ட். ஸோ நம்ம க்ளோஸரா அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுது, இந்த பிளான்ல ஃபிக்ஸட் இன்கம் தான் தராங்க வித் நோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் இன்ஃப்ளேஷன். அப்போ ஒரு மேஜர் ட்ராபேக்னு தான் சொல்ல முடியும். சப்போஸ் உங்கள் லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் நீட்ஸ்க்காக நீங்கள் இதில் தான் சோல்லி வந்து ரிலே பண்ணுறீங்க அப்படின்னா. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இந்த பாலிசியில் கேபிட்டலும் லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இல்லை ஏதாவது ஒரு ரைசிங் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்மளுக்கு கம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ரூமே அவங்க வந்து தே லீவ்ஸ் வித் நோ ரூம். ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷனாக இந்த பிளானை நம்மளால் எடுத்துக்க முடியல. ஒரு ஸ்மார்ட் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் ஈக்விட்டியை க்ரோத்காக அண்ட் டெப்ட் ஸ்டெபிலிட்டிக்காக பிளெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான். ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஆன்விட்டி பிளான்ஸோட ஷார்ட் கமிங்ஸ் ஓவர் கம் பண்ணணும்னா ரிட்டையரீஸ் ஆக்சுவலி அவங்க போர்ட்ஃபோலியோஸ்ல இந்த மாதிரி ஈக்விட்டி இன்கார்பரேட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு வெல் பேலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வித்ட்ராவலுக்கும் என்ஷூர் பண்ணும். அதே நேரத்தில் ஹையர் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் அண்ட் நம்ம ஃபண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு அப்ரோச், அதாவது ஈக்விட்டி அண்ட் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பைன் பண்றதுன்றது நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நம்ம லைஃப் டைம்லேயே அவுட்லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைலுமே சப்போர்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பென்ஷன் ப்ராடக்ட் இல்லை இந்த மாதிரி ஆன்விட்டி பிளான் வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய ரிட்டையர்மெண்ட் பிளானுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.